நீங்க சாதி மதம் என்னைக்கு நமக்கு சோறு போடாதுங்க, தயவு செய்து சொல்றேன். எல்லாரும் சேர்ந்தா சொல்றாங்க. திமுக, அதிமுக, திராவிட இயக்கங்கள் எல்லாருடைய பங்களிப்பு இருக்க போய் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. திராவிட இயக்கங்களோட முன்னேறி இருக்கு. அரசியலுக்கு நான் புதுசுதான். ஆனா முடிஞ்ச வரைக்கும் பல ஊர்களுக்கு போகும்போது சில விஷயங்கள் நான் சொல்றேன். நான் சொல்றத தவறு இருந்தா அதை மன்னிச்சுக்கோங்க. மலர்கள் எதுக்கு? இறைவன் நம்பிக்கை இருக்கா, கோயில்ல போய் மலர போடுங்க, தேவாலயத்திலையும் மலர போடுங்க. நீங்க எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அதுல போய் மலர போடுங்க. இல்ல பெரியவங்க ஏதாவது துக்க நிகழ்ச்சியா அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துற மாதிரி அங்க மலர போடுங்க, மாலையை போடுங்க. தயவு செய்து அரசியல்வாதிகள் மலர போடாது. இது நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம்னா இதனுடைய கடமை, சட்டமன்ற ராஜாவுடைய கடமை. சமுதாய கூட நாங்க செஞ்சு கொடுத்திருக்கோம்னா, தலைவர் வைகோட நிதியில் நான் பண்ணி கொடுத்திருக்கிறோம். பொது வாழ்க்கைங்கிறது என்ன? இன்னைக்கு பொது சேவை செய்கிறது தான் பொது வாழ்க்கை. அந்த பொது வாழ்க்கையில இருந்து இதெல்லாம் வந்து நாங்க செய்ய வேண்டிய கடமை. சந்தோஷத்தோட கோஷம் போடுங்க, நன்றி சொல்லுங்க. மலர்களை தூவாதீங்க. மலர்கள் வந்து திருமண நிகழ்வுல மணமக்கள் 2 பேர் பரிமாறிக்கிறது அந்த மலர்கள் வந்து அது மலர் மாலை. துக்க நிகழ்வு ஒரு இறந்துட்டாரா அவர் மரியாதை செஞ்சிருக்கா நீங்க போடுறீங்க. நீங்க இஷ்ட தெய்வங்கள், அந்த இஷ்ட தெய்வங்களுக்கு அந்த மலர்கள் அணிந்து இருக்கிற அந்த மாலையை நீங்க போடுங்க. நீங்க தயவு செய்து எங்களுக்கு கொடுக்காதீங்க. ஒரு புதிய ஒரு கலாச்சாரம் அரசியல வரட்டும். இன்னொன்று நான் சொல்றேன், மறுபடியும் இன்னொரு முக்கியமான விஷயம். இங்க கிராமம், இங்க கலிங்கப்பட்டி கிராமம் இருக்கு. தொடர்ந்து சமத்துவ மயானங்கிற 2 விருது வாங்கியிருக்கு. தொடர்ந்து 2 இடம் வாங்கியிருக்கு. தமிழக அரசுக்கு வாங்கியிருக்கிறோம். இதுல சமத்துவ ஊராட்சிங்கிற அந்த விருது வாங்கியிருக்கிறோம். அந்த விருதோட 1 கோடி நிதியும் எங்களுடைய பஞ்சாயத்துக்கு கிடைச்சிருக்கு. அது எதனால கிடைச்சதுன்னா தலைவர் வைகோனால கிடைக்கல. நாங்க தலைவர் வைகோ மறைமுக காரணம். கிட்டத்தட்ட இந்த அவரோட 60 வருஷ வாழ்க்கையில, பொது வாழ்க்கையில அந்த கிராமத்துக்கு தேவையான அத்தனையும் நாங்க எங்க குடும்பம் செஞ்சிருக்கோம். அந்த பள்ளிக்கு இருக்கிற இடம், இன்னைக்கு அங்க ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு இடம் எல்லாமே என் குடும்பம் கொடுத்துருக்கு. அதோட என்னன்னா எல்லா ஜாதிக்காரும் ஒற்றுமையா வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை தலைவர் வைகோ உருவாக்கி இருக்கிறாரு. அந்த ஒரு ஒற்றுமை எல்லா ஊர்லயும் இருக்கும். இந்த ஊர்ல எல்லா ஊர்லயும் இருக்கு. சாதி மதங்களை எல்லா அந்த எல்லைகளை கடந்து மனிதநேயத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். தலைவர் வைகோ இன்னைக்கு இந்த 2ஆம் தேதி, ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில தொடங்கி நம்ம விராலிமலை மேலூர் வழியா மதுரைக்கு நடைபயணம் 11 நாட்கள் 160 கிலோமீட்டர் நடக்கிறார். அவருக்கு வயது 82 வயசு. நாங்கள் எங்களுடைய கட்சிக்காரங்க, மதிமுகக்காரங்க, ஏன் நம்முடைய முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார், இந்த வயசுல வேண்டாம் சொல்லியிருக்கிறார். மருத்துவர்கள் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு இருதய கோளாறு, இருதயத்தில் நீங்க பேஸ் மேக்கர் வச்சிருக்கிறீங்க, நீங்க போகக்கூடாது, மருத்துவர்கள் நீங்க போகக்கூடாது, உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் சொல்லியிருக்கிறாங்க. அவர் தலைவர் வைகோ பிடிவாதமா என்ன சொன்னார்னா, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக, இந்த தமிழ்நாட்டோட இயற்கை வளங்களை காப்பதற்காக நான் 10 நடைபயணம் போயிருக்கிறது. 5000 கிலோமீட்டர் மேல நான் என்னோட உடலை வருத்தி நான் நடந்திருக்கிறேன். இதனுடைய கடைசி இறுதி நடைபயணமா இருக்கலாம். ஆனா நல்ல விஷயம், அப்படியே என்னோட உயிர் போனாலும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என் உயிர் போகட்டும் அந்த உறுதியோடு நடைபெற்று போறாங்க. அரசியல் இதுல அந்த அரசியல் மதிமுக கண்ணி நடக்கல, திமுக கண்ணி நடக்கல. இதுல எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்க எல்லாருடைய பொது நலத்துக்காண்டி நடக்கிறார். நீங்க சாதி மதம் என்னைக்கு நமக்கு சோறு போடாதுங்க, தயவு செய்து சொல்றேன். நல்ல குணங்கள் நம்ம சொல்றோம். இந்த ஜாதிக்கார இப்படிப்பட்டவன், அந்த ஜாதிக்கார அப்படிப்பட்டவன் சொல்றேன். எல்லா சாதியிலையும் நல்லவனும் இருக்காங்க, கெட்டவனும். ஏன் நம்ம சொந்த குடும்ப உறவுகளை எத்தனை பேர் நம்மளுக்கு ஏமாத்தி இருக்கிறாங்க. நல்லது செய்யறவனு இருக்கா, கெட்டது செய்யறவனு இருக்கிறோம். சொந்த குடும்பங்கள்லயே நல்லவர்களும் கெட்டவங்களும் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அதுல நல்ல குணங்கள் யாரும் அவங்க நம்மளுடைய நண்பர்களா நீங்க தேர்ந்தெடுங்க. அந்த பழக்கம் உங்களுக்கு, நீங்க பெரியவங்களுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு, சின்ன பசங்களுக்கு அந்த பழக்கம் வரும். இன்னைக்கு நம்ம இந்தியாவில், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவிலும் மத ரீதியான இந்த ஒரு கலவரங்களை தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிட்டு. தமிழ்நாடு சில குறைகள் இருக்கு, இந்த கிராமங்களே சில குறைகள் இருக்கு. ஆனா வட மாநிலங்களுக்கு போங்க, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு எவ்வளவு முன்னேறி இருக்கு. இந்தியாவில் இருக்கிற முதன்மையான ஒரு முன்னேறிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதுக்கு எல்லாரும் சேர்ந்தா சொல்றாங்க. திமுக, அதிமுக, திராவிட இயக்கங்கள் எல்லாருடைய பங்களிப்பு இருக்க போய் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. திராவிட இயக்கங்களோட முன்னேறி இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கட்டும், டாக்டர் கலைஞர் ஐயா இருக்கட்டும், எல்லாருடைய அவங்களுடைய பங்களிப்போட தான் இந்த மாநிலம் முன்னேறி இருக்கு. ஆனா இப்போதைய ஒரு புதிய ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு. சோசியல் மீடியா என்னன்னா நம்ம உணர்வுகளை தூண்டக்கூடிய என்னது, சாதி ரீதியான மத ரீதியான இது சொல்லும் போது நம்ம உடனே நமக்கு கோபம் வருது. அதுக்கெல்லாம் நம்ம இது பண்ணிடக்கூடாது. குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. அழியா செல்வம் என்னன்னா கல்வி செல்வம்.
நம்ம அப்பா அம்மா முன்னோர்கள் நம்ம கொடுத்த சொத்தை கூட யாராவது ஏமாத்தி பிடிக்கலாம். நம்ம கிட்ட இருந்து பிடிக்க முடியாது. என்னது? கல்விங்கிற செல்வம். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்க. நல்ல கல்வியை பெற்று வாழ்க்கையில் அவங்க முன்னேறும் போது குடும்பம் முன்னேறும். குடும்பம் முன்னேறும் போது கிராமங்கள் முன்னேறும். கிராமங்கள் முன்னேறும் போது நம்முடைய மாநிலம் முன்னேறும். மாநிலம் முன்னேறும் போது இந்தியாங்கிற அந்த நாடு முன்னேறும் சொல்லிட்டு